ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் ஃபோல்டர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஃபைல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் எப்படி ஒரு இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ப்ராம்ப்ட் மூலமாக வந்து ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நான் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டர் நேம் கொடுத்துங்க. நான் வந்து இப்போ இ-காமர்ஸ்னு கொடுக்குறேன். இ-காம்னு கொடுத்துட்டேன். ஆல்ரெடி ஒன்று இருக்கிறதுனால ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்குது. நான் நோ கொடுத்துட்டு வேறு ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். இ-வெப்னு கொடுக்குறேன். இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த ஃபைலை நான் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு வந்து கோபைலட் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு வெப்சைட் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ நான் வந்து என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறேன்னா, இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஃபைல் அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் போய் மேனுவலாக போயிட்டு க்ரியேட் பண்ணி சேவ் பண்ண தேவையில்ல. அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிடும். இப்போ ஃபைலை நான் இப்போ க்ரியேட் பண்ண சொல்கிறேன் பாருங்கள். create html and பாருங்க create html and css and js files கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க index.html அப்புறம் ஜேஎஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபைல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. பார்த்தீங்களா? அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நேவிகேஷன் பாரு, பேசிக் கோடிங்ஸ் எல்லாமே, பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதுவே மேக் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் வந்து நான் வந்து இப்போ பாருங்கள் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா? அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேவிகேஷன் பாரில் ஹோம் பட்டன், அபவுட், கான்டாக்ட்லாம் கொடுத்துருக்கு. இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து வருதில்ல, இது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் முத கொண்டு இந்த கோபைலடி நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குது. இப்போ வந்து நான் வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இதிலே போயிட்டு create a web app like Amazon போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா ஒரு அமேசான் மாதிரியான ஒரு வெப்சைட்டை இதுவே வந்து க்ரியேட் பண்ணி கோடிங் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். இப்போ பாருங்கள், வித்தின் செகண்ட்லேயே பாருங்கள். இப்போ இந்த கோடிங்லாம் பார்த்துக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கா? நீங்கள் அந்த கோடிங் வேணும்னா அன்டோ பண்ணுறதுனா அன்டோ பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கோபைலட்டை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே இருக்கும் பாருங்கள், ரைட் சைடில் வந்து இந்த இடத்துல ஒரு கரடி மாரி ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். கிட்டப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபைலட் வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் கோடிங் பண்ணுறதோட கம்மியாக ஆகும் நேரம். ஒரு 2 or 3 minutesலேயே வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு, கம்ப்ளீட் வெப்சைட்டே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் வித் ஜாவா ஃபங்க்ஷனோட. அதாவது ஜாவா ஃபங்க்ஷன் எது சொல்கிறேன்னா நான் பேக் ஹேண்ட் சொல்கிறேன். பேக் ஹேண்ட் முதற்கொண்டு இதுவே பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரு MySQLக்கு அல்லது இது MongoDB எது யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் இதுவே பண்ணி கொடுத்துரும். இப்போதைக்கு நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ பார்த்தோம் அப்படின்னா index.html அப்புறம் CSS ஜாவாஸ்கிரிப்ட் இது எல்லா ஃபைல்லையும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு
அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்ம அவுட்புட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவுட்புட்டை எப்படி அமேசான் மாதிரி இருக்கா. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணது. நான் எதுவுமே பண்ணலை, ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நேவிகேஷன் பார், சர்ச் பாக்ஸ், லாகின் பேஜ், கார்ட் எல்லாமே வந்து அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் ஹோம் பேஜுக்கு போகிறேன். இப்போ நான் இந்த ஷூ ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஆட் டு கார்ட் கொடுத்தேன்னா பாருங்கள், இப்போ கார்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். பார்த்தீங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அருமையான விஷயம். ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் வந்து டைம் எடுத்து பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணி ஒரு ஃப்ரீலான்சரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க ஒரு வெப் டெவலப்பரோ யார் மூலயமா வந்து நீங்கள் இது ஹாஸ்டிங் பண்ணி இதன் மூலயமா நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஏஎல்லாம் டெவலப் ஆகுது. ஏஐ மூலமாக நம்ம எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணலான்றதில் நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா இந்தமாதிரி இது ஒரு ட்ரிக் தான். நீங்கள் வெப்சைட் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் மூலமாக எப்படியோ வந்து ஒரு இல்லை நீங்கள் இதிலே பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.